வணக்கம் நண்பன். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அன்பே டயானா இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்த கதையும் பெரம்பூரில் தான் நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பெரம்பூருக்குள்ள நம்ம ஹீரோட ஃபேமிலி இருக்குது, ஹீரோயின் ஃபேமிலியும் இருக்குது. ஹீரோயின் ஆங்கிலோ இந்தியன், ஹீரோட குடும்பம் ஒரு தெலுங்கு பேஸ்டான குடும்பம். ஸோ அவங்க அம்மா வந்துட்டு நம்மளோட கேஸ்ட்டில் தான் யாராக இருந்தாலும் கல்யாணமே பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஸோ திடீர்னு ஹீரோ ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு மேலே ஸ்கூல்லேருந்தே வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த லவ் வந்துட்டு கை குடிச்சா இல்லையா, என்னென்ன பிரச்சனைலாம் தாண்டி இவங்க ஒன்று சேர்ந்தாங்கிறது தான் படத்தோட மீதி கதையாக வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. ஸோ இதை வந்துட்டு நம்ம நிறைய படங்களை பார்த்துருப்போம். இந்த முஸ்லீம் லவ் பண்ணுவாங்க, இல்லை இந்து கிறிஸ்டின் லவ் பண்ணுவாங்க, இந்த பிரச்சனைலாம் தாண்டி இப்படி வந்துட்டு பண்ணுறாங்கும் போது இங்கே வந்துட்டு இவங்க நம்ம இந்து கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க இங்கே ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு. ஸோ இவங்களோட கல்ச்சர் பேஸ்ட் வந்துட்டு டோட்டலாக வேறையாக இருக்கும்போது முக்கியமாக அவங்க அம்மா தன்னோட கம்யூனிட்டியில் மட்டும் தான் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அவங்க அம்மா. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனைலாம் தாண்டி இந்த பொண்ணு எப்படி வந்துட்டு ஹீரோ காலம் பிடிச்சாருங்கிற மாதிரியான ஒரு கதை கலந்தான். பட் அதை பாரியில் ரொம்ப அழகா டீசெண்டாகவும் அதே மாதிரி செட்டெல்லாம் காமெடியாக அங்கங்கே படத்தை வந்துட்டு நோத்திட்டு போயிருக்கிறாரு. இன்ட்ரோ மொமெண்ட் பீக் ஆஃப் த மொமெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த பொண்ணு வேண்டாடா நினைக்கும், அந்த பொண்ணு வேண்டுன்னு சொல்லும். ஸோ இவ்வளோ நாள் சுற்றிட்டு இருந்தது திடீர்னு அப்படியே உள்டாவாக வரும். இது வந்துட்டு எனக்கு லைட்டாக பார்க்கும்போது லவ் டுடேயோட கிளைமேக்ஸ் மாதிரி இருந்தது. விஜய் அவ்வளோ நாளாக அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருப்பார், அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கும். கடைசி அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து விஜய் கிட்ட ஐ லவ் யூ அப்படிப்பாரு, இப்போ நீ எனக்கு தேவையில்ல அப்படின்றாரு. ஸோ எனக்கு அந்த இன்ட்ரோல் மொமெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்துட்டு டப்பு ஞாபகப்படுத்துச்சு. அதை தொடர்ந்து இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய செகண்ட் ஹாஃப்ல சில நிகழ்வுகள் ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த மாவு கடை பிஸ்னஸ் தான் என்னோட ஆளுங்களாம் வந்து வச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது பாரியிலகன் வந்துட்டு வச்சு கொடுத்தாங்க. சரி, மாவு அவங்க எல்லாருமே உன்னோட கம்யூனிட்டி சேர்ந்தவங்களான்னு கேட்குற அந்த ஒரு காட்சிகிட்ட மாவு வச்சு அடிச்சு சாப்பிட்ற அப்படின்னு இருந்தது. ஸோ பாரியிலகனோட அங்கங்கே இந்த மாதிரி டைரக்டர் டச்சிங் இது ரொம்ப சூப்பராக இருந்தது. சேட்டன் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாரு. ஹியூமர்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு பண்ணியிருந்தாரு. படத்தில் கோபி, பரிதாபம் கோபி ரொம்ப நல்லாவே வந்துட்டு அவரோட கேரக்டரைசேஷன் இருந்தது. அங்கங்கே சில இடத்துல சிரிக்க வச்சாருன்னு சொல்லலாம். முக்கியமாக ஹீரோயின் தான் படத்தோட பிளேஸே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருந்திருந்தாங்க. ஓவரால் எனக்கு இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், ஒரு வர்த்து வாட்ச் பண்ணலாம் படமாகவே இருந்தது. நல்ல ஜாலியாக ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட்டாக பெருசாக இதை பற்றி யோசிக்காமல் போய் படத்திங்கன்னா நல்லாவே போச்சு. ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தட்டி விட்டுருங்க. நன்றி.